ஈசாலை கிராமம். என்னுடைய பெயர் ஆர் நாராயணன். தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க தலைவர், விக்கிராண்டி ஒன்றியம். இங்கே வீசாலையில் நிலம் கொடுத்தோம், 2 ஏக்கர் நிலம் கொடுத்தோம். அதுக்காக கொடுத்து விஜய் மாநாடு வெற்றிகரமாக நடைபெற்றது. இன்றைக்கி அவர் எங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்காக அழைச்சார். அதுக்காக என்ன சொல்கிறார்? நீங்கள் நேரில் பார்த்தீங்களா, எதாவது பேசினாரா? நீங்கள் ஏதாவது டிமாண்ட், ஏதாவது கோரிக்கை ஏதாவது வச்சு? கோரிக்கை எதுவும் வைக்கிற அளவுக்கு இன்றைக்கி இல்லை. ஆமாம், அவர் என்ன ஆட்சியில் இருக்கிறார், நம்ம டிமாண்ட் வைக்கிறதுக்கு இல்லை. ஏதாவது ஒரு கவனத்துக்கு கொண்டு போகணும். நீங்கள் கவனத்துக்கு விவசாயிகளுக்கு முன்னுரிமை கொடுங்கன்னு கேட்டுருக்கோம். செய்கிறாங்கன்னு செய்கிறேன்னு சொல்லுகிறார். வேறு ஏதாவது உங்கள்கிட்ட பேசினாரா? வேறு ஏதாவது தனிப்பட்ட முறையில் பேசுகிற அளவுக்கு வாய்ப்பு கிடையாது, கூட்டத்தினால அப்படியே. சரி, முதல் முறையாக பார்த்தீங்க, நேரில் பார்த்தீங்க, எப்படி இருந்தது? சந்தோஷமாக இருக்குது. நிச்சயமாக அவர் ஆட்சிக்கு வருவார், அதில் எந்த மாற்றமும் இல்லை. எலெக்ஷனில் உங்களோட ஆதரவு யாருக்கு? ஆதரவு இருக்குதான். திரும்ப மீண்டும் அந்த பழையபடி அந்த நிலத்தை சமப்படுத்தி கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் எப்படி எவ்வாறு ஒப்படைச்சோமோ அதே மாதிரி ஒப்படைச்சிட்டாங்க. 2 மாசத்துக்கான தொகையும் கொடுத்துட்டாங்களா? கொடுத்துட்டாங்க. யாருக்கும் பெண்டிங் பேலன்ஸ் கிடையாது, முன்னாடியாவே கொடுத்துட்டாங்க. எந்த குறையும் கிடையாது. விஜய் அங்கிள் பார்க்க ஜாலியா இருந்தது. ஹாப்பி. என்ன பேசுனீங்க? நல்லா படிக்கணும்னு சொன்னாங்க. நான் நல்லா படிப்பேன்னு சொன்னேன். என்ன படிக்கிறாங்கன்னு கேட்டாங்களா? நல்லா படிக்கணும்னு சொன்னாங்க. நல்லா படிப்பேன்னு சொன்னேன். ஓகே. இது வரைக்கும் நீங்க டிவில சினிமால பாத்தீங்க, நேர்ல பாக்கும்போது எப்படி இருந்தாரு? ஜாலியா இருந்தது, சூப்பரா இருந்தாரு. உங்களுக்கு விஜய் பிடிக்குமா? நான் விஜய் ஃபேன். விஜய் ஃபேனா? என்ன படம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? கில்லி, கோட், அந்த படம்லாம் பிடிக்கும். நீ அத பத்தி சொன்னீங்களா அவட்ட? அவங்கள பாத்துக்கிட்டே இருந்த ஒன்றும் பேசுறதுக்கே எங்களுக்கு ஒண்ணுமே என்ன பேசுறதுனே புரியல. அவங்கள பாத்துட்டே இருந்ததுல நாங்க பேச நினைச்சதுல வேற மறந்துட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நாங்க இதுவரை பார்த்ததே இல்லை. நானே சின்ன வயசுல இருந்து விஜய் ஃபேன் தான். ரொம்ப நாளா பாக்கணும்னு ஆசை. இன்னைக்கு நேர்ல பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இது ஒரு வாய்ப்பு எங்களுக்கு. அங்க கொடுத்து நலம் கொடுத்து எங்களுக்கு நன்றி சொன்னாரு. நல்ல சாப்பாடுலாம் நல்லா உபரிச்சாங்க, நல்லா கவனிச்சாங்க. செம்ம ஹாப்பி, சூப்பரா இருந்தது. எல்லாரும் கட்சி அவங்க புஸ்லி ஆனந்த் இருக்காங்கல்ல, அவங்க பரிமாறினாங்க. அப்புறம் கூட இருந்தவங்க எல்லாருமே பரிமாறினாங்க. நல்லா கவனிச்சாங்க, சூப்பரா இருந்துச்சு. 2 ஏக்கர். எல்லாமே அதெல்லாம் சரி பண்ணி கொடுத்துட்டாங்க. சரி பண்ணி ரொம்ப சந்தோஷம். டாக்டர் MBBS ராமச்சந்திரால இருந்து. இல்ல முதல்ல இல்ல, நிறைய டைம் பார்த்ததுக்க. ஆனாலும் எப்ப பார்த்தாலும் இப்படி இருக்கும். அதே இதுதான். அவ்வளவு அழகு. அழுது அப்படியே சந்தோஷத்துலயே அதே இதுவாகி கண்ணு கலங்கிட்டு. சின்ன வயசுலயே வாங்கி விழுப்புரத்துல ஆனந்த ஃபங்க்ஷன் ஒன்று நடந்தது சார். அப்ப இது கையெழுத்து ஒரு ஆல்பம் ஒன்று வச்சிருக்கு. விஜய் சார் என்னென்ன எல்லா டீட்டெயிலும் வச்சிருக்கேன். அப்ப அவர் கையால ஒரு கையெழுத்து வாங்கிச்சு பேனா. இன்னும் அந்த பேனாவை பத்திரமா வச்சிருக்கு. இல்ல, வீட்டுல இருக்கு. ஆல்பம் அப்படியே ஃபுல் ஆல்பம் அப்படியே இருக்கு. இன்னும் பத்திரமா வச்சிருக்கு, பாதுகாத்து வச்சு. இன்னைக்கு பார்த்தோன்னே ஒன்னும் புரியல. அண்ணான்னு கட்டி பிடிச்சது ஐ லவ் யூ. அவரு லவ் மீ லவ் யூ டூன்னு சொன்னாரு. ரொம்ப சந்தோஷம். ஏமா அழுவுதுன்னு கேட்டது கலங்கி நின்னுது. அண்ணா இந்த ஒரு மூமெண்ட் பார்த்ததுல ரொம்ப அருமையான மூமெண்ட். ரொம்ப ஹாப்பி. காவியா, நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான். நான் விஜய்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் ஆக்டிங்னாலே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்படின்னா இன்னிய வரைக்கும் அவர் படம்னாலே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தாதான் எனக்கு ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும். செகண்ட் ஷோலாம் பார்க்க அவ்வளோ பிடிக்காது. அவர் படம்னாலே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தாதான் எனக்கு ஒரு மாதிரி ஹாப்பி ஃபீலா இருக்கும். அவருக்கு நேர்ல பார்த்தா எனக்கு பேச்சே வரல. ஒரு ஹாப்பினஸ், சிரிப்பு மட்டும் தான் வந்தது. நான் என்ன பண்றேன் எனக்கே தெரியல. இதுக்கு முன்னாடி ஒரு தாட்டி சின்ன பிள்ளையில வந்திருக்கேன். அப்போ இதே மாதிரிதான் ஷாக் ஆகி ஒரு மாதிரி சிரிச்சுனே இருந்தேன். எனக்கு அவரை பார்த்தா பேச்சே வராது. ஒரு ஹாப்பி மூமெண்ட்ல எப்படி நம்மளுக்கு ஒரு ரசிகையா இருந்து ஒரு ஹீரோவை நேர்ல பார்த்து ஒரு ஹாப்பி மூமெண்ட்ல என்ஜாய்மெண்ட்ல சிரிப்பு வராது. இன்னும் சில பேருக்கு அழுக வரும். அல்ல நான் முதல் ரகம் கூட சொல்லலாம். நான் எதுவும் சொல்ல, எனக்கு பேச்சே வராது என் தலைவரை பார்த்தா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.